இது இந்த மாரியப்ப பகுதியில் மிகவும் சிறப்பு பேரும் புகழ் பெற்று விளங்கி வரும் ஸ்டேட் லைன் ஸ்ரீ சிவசுப்பிரமணியர் ஆலயத்தின் சார்பாக இந்த எல்லா வருடமும் சிறப்பான முறையில் இந்த ஆடி கிருத்திகை திருவிழானது இந்த மாரியப்ப பகுதியில் மிகவும் சிறப்பாக இந்த ஸ்டேட் லைன் ஸ்ரீ சிவசுப்பிரமணியர் ஆலயத்தின் சார்பாக நடைபெற்று கொண்டு வருகிறது. இவ்வாண்டும் அதே போல தாய்மார்களின் பால்குடமானது இப்போது துவங்க இருக்கின்றது. இந்த ஆலயத்தின் சிறப்பு என்னவென்றால், இது 1828ஆம் ஆண்டு 130 ஆண்டுக்கு மேல பழமையான கோவில் இது. இந்த கோயில வந்துட்டு நம்மளுக்கு முன்னோர்கள் திரு சின்னப்பா சாமியார், மாணிக்க சாமியார், பழனி சாமியார் மற்றும் கேசவ சாமியார், முருகானந்த சாமியார் போன்ற பல பெரியவர்கள் இது 3வது தலைமுறையாக இந்த கோயில் நடைபெற்று கொண்டு வருகிறது. கடைசியாக இந்த கோவில வந்துட்டு நம்முடைய தங்கோயில் விநாயகா இன்ஸ்டியூட் நிறுவனர் திரு சரவணவேல் அவர்களின் முயற்சினால இந்த ஆலயமானது புதுப்பிக்கப்பட்டு இப்போது 10 ஆண்டுகளாக இந்த நிகழ்ச்சி மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டு வருகிறது. இந்த ஆலயத்திற்கு வந்து போகிறவர்களுக்கு எல்லா விதமான வேண்டுதலும் நிறைவேற்றி வருவதாக, கடவுளின் ஆசை கிடைப்பதாக அனைத்து பக்தர்களும் இந்த கோவிலின் சிறப்பை எடுத்து கூறுகிறார்கள். ஆகவே இந்த ஆலயத்தை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் நிறைய வெற்றிகரமான விஷயங்கள் இருக்கிறது. அது இப்போது காலம் போதாது, நேரமும் குறைவாக இருப்பதால் இந்த ஆலயத்தின் சிறப்பை உங்களை போன்ற மீடியாக்களை வர வச்சு சிறப்பான முறையில் தெளிவுபடுத்துகிறோம் என்று கேட்டுக்கொண்டு, இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு ஸ்டேட் லைன் ஆலய கமிட்டியார்கள் திரு முனுசாமி, திரு ஆனந்தகுமார் ஆர்கனைசர், அருண்கிடி சிறப்பு விருந்தினர் மற்றும் திரு நாகராஜ், புண்ணியமூர்த்தி போன்ற இந்த ஆலய அங்கத்தினர்கள் சார்பாக இந்த கோயிலானது இப்போது சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. இப்போது மகளிர் மன்றத்து சார்பாக இந்த ஆலய அர்ச்சகர் திருமதி பூமணி அவர்கள் இந்த ஆலயத்தை பற்றி சிறப்பு பொறுப்பை ஆற்றுவார்கள். இதில் வந்து 1888 கட்டினாங்க. வெள்ளக்கார் கட்டி கொடுத்த கோயில் இது. எங்கள் பிள்ளைத்தின வரப்போ சாமி கும்பிட்றதுக்கோசரம் ஒரு குளம் கட்டி கொடுத்துட்டு ஒரு கோயில் கட்டி கொடுத்தாங்க. நம்மளுக்கு வெள்ளக்காரர் தான் கட்டினது, பிரிட்டிஷ். அது அப்போது நாங்கள் இது வரைக்கும் நடத்தின்னு வந்துருக்கிறோம். அந்த கோயில் இதில் கிருத்திகை நடத்துகிறோம், அன்னதானம் படுக்கிறோம், தேர் இருக்குது. மாதம் கார்த்திகா பண்ணுறோம். நாங்கள் மார்கழி மாதம் 30 நாள் பண்ணுறோம். கார்த்திகை இது சஷ்டி பண்ணுறோம், விசேஷம் எல்லாம் பண்ணுறோம். நாங்கள் இவங்க பேசுவாங்க. ஆலயம் மிக சிறந்த ஆலயமாக வருகிறது. இந்த ஆலயத்தில் திருமணம் நடக்கிறது. ரெஜிஸ்ட்ரேஷன் கோயில் அது. ஃபர்ஸ்ட் மாரிப்பக்கம் பகுதியில ஸ்டேட் லைன்ல தான் அது உருவானது 1927ல. அதிலிருந்து சாமியார்கள் முருகானந்த சாமியார் இருந்தாரு, கேசவானந்த சாமியார் இருந்தாரு, அர்ஜுன சாமி இருந்தாரு, பழனிசாமி இருந்தாரு, கடைசியா சின்னப்பா சாமியார் இருந்தாரு. அதன் பிறகு இப்போ ஆனந்தா சாமியார் இருக்கிறாரு, கருணாசாமி இருக்கிறாரு, இன்னும் பல பேர் இருக்கிறாங்க. அந்த ஆலயத்திற்கு வந்து வேண்டி 150 கல்யாணம் ஆகிருக்கு. 150க்கு மேல். யாரு நோய் நொடி வந்தாலும் அந்த முருகப்பெருமான் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வமாய் கொடுக்கிறாரு. எல்லாம் வேண்டின்னு போறாங்க. அவங்களுக்கு மேரேஜ் போறாங்க, அவங்களுக்கு மேரேஜ் நடக்குதுங்க. அதே ஒரு வருஷத்துல குழந்தைங்களும் நல்லா ஆகுதுங்க. நல்லா சந்தோஷமா இருக்கிறாங்க. இந்த கோயிலுக்கு வந்தோம், நாங்க நல்லா இருக்கிறோம் நாங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஆமா. மாரிக்குப்பம் பகுதியில் சிவசுப்பிரமணிய தேவாலயம் உருவாகி 1928ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட அந்த கோவில் பல நன்மைகளெல்லாம் நடந்தேறி கொண்டு இருக்கிறது. இன்றும் அது புதுப்பித்து கொண்டு இப்பொழுது நல்லபடி எந்த வேண்டுதலும் யார் வேண்டினாலும் நல்லது நடக்கின்றது என்று நம்பி எல்லோரும் வருகிறார்கள். அந்த கோவிலில் மாதந்தோறும் மாத கிருத்திகை ஒவ்வொரு மாதமும் நடந்தேறி கொண்டிருக்கிறது. எல்லாவற்றிலும் மேலாக இந்த கோவில் உருவெடுத்து கொண்டு இருப்பதை எல்லோரும் வருவார்கள். இன்று ஆடி கிருத்திகை முன்னிட்டு பால்குடம், காவடி எல்லாம் எடுத்துக்கொண்டு முருகனுக்கு பால் அபிஷேகம் செய்ய கொண்டிருக்கிறார்கள். அதே சமயம் தொடர்ந்து 2 மணி அளவில் தேர்
வீதி உலா வர இருக்கிறது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு அன்னதானம் எல்லாம் வழங்குகிறார்கள். எல்லாம் வந்து கலந்து கொண்டு முருகன் அருள் பெற்று செல்ல முன் வந்திருக்கிறார்கள். ஆலயத்தின் சார்பை எல்லாருக்கும் நன்றிதனை உருவாக்கி கொள்கிறோம். இதுல வந்து நாங்க சேட்டலைனுக்கு அடிக்கடிக்கு கோவிலுக்கு போயிட்டு வருவோம். அந்த விநாயகர் இன்ஸ்டியூட்டுக்கார் இருந்தார் பாருங்க, அவர் வந்து கும்பாபிஷேகம் முடிச்சதுமே டெய்லி ஈவினிங் ஆனால் பூஜை இருக்குங்க. அந்த பூஜைக்கு 48 நாளுங்க நாங்கள் ஒரு நாள் மிஸ் பண்ணாத கண்டினியூவாக போயிருந்தோம். அப்போ எங்கள் பையனுக்கு வந்து வேலை இல்லாத இன்ஸ்டியூட்டில் படிச்சுன்னு இருந்தாங்க. அப்போ நாங்கள் வேண்டிக்கின இது அந்த முருகன் வந்து ஃபஸ்ட்டு எங்கள் பையனுக்கு சிஆர்பிஎஃப்ல வேலை கிடச்சிதுங்க. அதனுடைய இது காப்பி எடுத்துன்னு வந்து அங்கே வச்சு பூஜை பண்ணிட்டு இன்னைக்கு அவருக்கு வந்து 10 வருஷம் சர்வீஸ் ஆகிருக்குதுங்க. அதனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்களை மாதிரி நிறைய பேர் அங்கே வேண்டிக்கின்னு நல்லது நடக்க நாங்கள் வேண்டுவோம். இந்த நம்ம மாரிக்குப்பம் சுப்பிரமணியார் கோவில் நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துன்னு இருக்கிறேன். ஒரு 30 வருஷமா எனக்கு அந்த கோயிலை பற்றி நல்லா சின்ன குழந்தையிலேருந்து போயின்னு இருக்கிறேன். அந்த கோயிலுடைய ஹிஸ்ட்ரி என்னன்னா, மாரிக்குப்பத்துலேயே ஒரு ரிஜிஸ்டர்ட் கோவில் அது. அந்த கோவிலில் நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகி இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க. நம்ம ஊரில் ரிஜிஸ்டர்ட்னா வெளியே போகணும், அதெல்லாம் யாருக்கும் தெரியாது. இங்கேயே அந்த வசதி அப்போவே பண்ணி வச்சு அந்த கோவிலுக்கு நிறைய பேர் வராங்க. பழைய காலத்து பெரியவங்கெல்லாம் வந்து அந்த கோவில்ல இருந்து நம்ம ஊருக்காக பூஜை பண்ணி நல்ல ஒரு வழியில இட்டுன்னு போவாங்க. அந்த கோவிலுக்கு போனாலுமே சாப்பாடு எப்பவுமே மாசம் மாசம் போடுறாங்க. வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அன்னதானம் போட்டு எல்லாருக்கும் அந்த ஏரியா அந்த கோவில்னால எல்லாருக்கும் நல்ல உதவி. பேசலாங்களா? நான் வந்து ஸ்டேட் லைன்ல வந்து சின்ன குழந்தையில இருந்தே நான் பழக்கங்க. நான் இருக்கிறது இப்போ சலாப் லைன்ல. ஆனா எங்க மாமனார் காலத்துல இருந்து மாமியார் காலத்துல இருந்து எல்லாரும் ஸ்டேட் லைன்லயே வாழ்ந்துங்க. ஆனா இன்னைக்கும் நாங்க நினைச்ச எல்லாமே நடக்குதுங்க. எங்களுக்கு கடவுள் தான் வழி. எங்களுக்கு அப்பா அம்மான்றத விட முதல்ல நாங்க வணங்குற கடவுள் தான். நானும் எவ்வளவு வேண்டி இருக்கிறோம், எங்களுக்கு எல்லா காரியமும் நடந்துக்குது. எவ்வளவு கஷ்டத்தையும் எங்களுக்கு கடவுள் கை கொடுக்கல. ஒரு வருஷம் எங்க குழந்தைக்கு வந்து ரொம்ப டார்ச்சர். காலேஜ்ல பெரிய பொண்ணுக்கு அவங்க நல்லா படிக்குவாங்க, பட் படிச்சாலும் பசங்க எக்ஸாம் போது நோட் புக்ஸ் திருடிடுவாங்க, ஃபைல் திருடுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் நிறைய டார்ச்சர். அதுவும் மீறி என் குழந்தை கடவுள்கிட்ட வேண்டின்னு காலேஜ்ல ஃபர்ஸ்ட் டாப்பரா வந்துச்சுங்க. செகண்ட் பியூசில இப்போ அவங்க வந்து பிஎஸ்சி நர்சிங் ஃபைனல் இயர் முடிக்கிறாங்க. இப்போ இன்னொரு பொண்ணு அதுவும் கொஞ்சம் டஃபா தான் படிச்சுன்னு இருந்துச்சு. அவங்கள வந்து நாங்க நினைச்ச மாதிரி வேண்டின்னு செகண்ட் பியூசி நல்ல மாதிரி பாஸ் ஆகிக்கிறாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இங்க நிறைய கல்யாணங்க ஆயிருக்குது. நாங்க பார்த்த வரைக்கும் எங்க ஃபேமிலிலயும் இது கலப்பு திருமணம் நடந்திருக்குது. அவங்க ரொம்ப நல்லா வாழுறாங்க. இன்னைக்கும் எங்களுக்கு கடவுளை எல்லாருமே நினைச்சு நாங்க கடவுளை ஏத்துக்கிறோம். எங்களுக்கு எல்லாரோட சக்தி கடவுள் கொடுத்துக்கிறாரு. எது இருந்தாலும் நாங்க ஃபேஸ் பண்ற அளவுக்கு எங்களுக்கு தைரியத்தை கொடுத்துக்கிறாரு கடவுள்.